ஸோ இந்த அளவுக்கு போதுமானது. உங்களுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வைக்கலாம், இல்லை கம்மியாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என்னென்னா ப்ரஷ் டூல் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரஷ் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்டர் கீக்கு மேலே. ஸோ இப்போ வந்து இந்த லேயர் செலக்ட் பண்ணியாச்சு, அவுட்டர் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட்டு எந்த அளவுக்கு சைஸோ அந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் நல்லா எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேர்ன் டூல் அதாவது டாட்ச் டூல், இந்த 2 டூல் யூஸ் பண்ணி நம்ம லைட்டை கலர்ஸ் வந்து மாடிஃபை பண்ண போகிறோம் லீவ்ஸ்க்கு. ஸோ அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு அந்த கண் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம லைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது கீழே இருக்க லீஃப்லேயும் அப்புறம் கீழே பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுக்கும் டாட்ச் டூல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லைட் ஆகும், ரொம்ப லைட்னஸ் ஆட் ஆகும். ஸோ லைட்னஸ் ஆட் ஆக உங்களுக்கு மேலே இப்போ வந்து கண் வந்து மல்டிப்ளேயரில் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ வந்து அது வந்து கொஞ்சமாக மாடிஃபை ஆகி உங்களுக்கு லைட்டான கலரில் வரும். ஸோ வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டார்க்னஸ் வந்து கொஞ்சமாக அங்கங்கே ஆட் பண்ணி விட போகிறேன். ஸோ வந்து என்னென்னா இது ஒரு பேக்ரவுண்ட் லேயர் மாதிரி காட்டுறதுக்காக. ஸோ அந்த பேக்ரவுண்ட் மேலே வந்து பிளாக்னஸ் இன்க்ரீஸ் பண்ண ஸோ அந்த உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு நல்லா கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லா லேயர்ஸ் சேர்த்து ஒட்டுக்காக மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நீங்கள் டார்க்னஸ் அதிகமாக ஆட் பண்ணிட கூட பிரச்சனை இல்லை, நம்ம மறுபடியும் எடுத்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிடுறேன். வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லா லேயர்ஸும் செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக க்ரீன் கலரில் இருக்குன்னா நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, நம்ம வேணுங்கிற கலரில் மாற்றிக்கலாம். ஸோ டாப் லேயர் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க லேயர் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா லேயர் செலக்ட் ஆகிடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் சேர்த்து ஒட்டுக்காக ஒரு லேயராக மாறிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கர்வ்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. கர்வ்ஸ் எதுக்காகனா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல டார்க்னஸ் அதிகமாக வேணும், எந்த இடத்துல லைட்னஸ் அதிகமாக வேணுங்கிற நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ கர்வ்ஸ் வந்துடுச்சு. இதுலேயே ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸுக்கும் உங்களுக்கு மாஸ்க் இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம கர்வ்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகும். அதை அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டார்க்னஸ் சில இடத்துல இன்க்ரீஸ் ஆகும், சில இடத்துல கம்மியாகும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எஃபெக்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த எஃபெக்ட் எனக்கு நல்லா இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா சில இடம்லாம் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ எனக்கு வேணுங்கிற எஃபெக்ட் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இதுலேயே மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுலேயே மாஸ்க் எதுக்காகனா அந்த கர்வ்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல அஃபெக்ட் ஆகணும், எந்த இடத்துல அஃபெக்ட் ஆக வேணாங்கன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாஸ்க் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு மறுபடியும் பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து எந்தெந்த இடத்துல டார்க் ரொம்ப அதிகமாகிடுச்சோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும். அந்த கர்வ்ஸ் அந்த இடத்துல அப்ளை ஆகிருக்க அந்த கர்வ்ஸ்லாம் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ மற்ற இடத்துல உங்களுக்கு ரிவீல் ஆகும்.
ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பால் இருக்க இடத்துல மட்டும் எனக்கு வந்து எஃபெக்ட் நல்லா இருக்குது. அந்த இது க்ளோனஸ் வந்து நல்லா வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த க்ளோனஸ் மட்டும் எனக்கு வேணும், மற்ற இடத்துல டார்க்னஸ் வந்து வேணாம் அப்படின்னா அதுக்காக தான் இந்த லேயரில் நம்ம வந்து மாஸ்க் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ கர்வ்ஸ் வந்து நம்ம பிளாக் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோமோ அந்த இடத்துல அந்த கர்வ்ஸ் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகாது. ஸோ ஒயிட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து அந்த கர்வ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் கீழே இருக்க லேயரில். ஓகேங்களா. ஸோ எஃபெக்ட் நல்லா க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர். ஸோ சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கும், க்ரீன் கலர் பிடிக்கும், சில பேருக்கு இந்த கலர் பிடிக்காது இல்லையா. ஸோ அதனால் அதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு இமேஜ், சேம் கைண்ட் ஆஃப் இமேஜ். ஓகேங்களா. இது எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கும். ஸோ இப்போது வந்து நான் இதில் கலர் வேரியேஷன் பண்ணும்போது உங்களுக்கும் வேறு மாதிரி நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி விட்ருங்க. ஓகே. இப்போ மறுபடியும் கர்வ்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். கர்வ்ஸ் இன்னொரு அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி கர்வ்ஸ் எத்தனை வேணும் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ கர்வ்ஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ லைட்டாக நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி மாடிஃபை பண்ணிக்க போகிறோம். இப்போது மற்ற இடத்துல உங்களுக்கு லைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கலர் இல்லைங்களா. ஸோ கலருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. Ctrl+U ப்ரெஸ் பண்ணுங்கள், லேயர் செலக்ட் பண்ணிட்டு. நீங்கள் மாடிஃபை பண்ண உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ மாற்றியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட க்ரியேட்டிவ் பேக்ரவுண்ட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே.